அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். ஒரு மனிதர் குர்பானி ஒட்டகத்தை இழுத்துச் செல்வதை பார்த்த அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் அதன் மீது ஏறிக்கொள்வீராக என்று கூறினார்கள். அந்த மனிதர், இதுவோ குர்பானி ஒட்டகமாயிற்றே என்று பதில் கூற, பரவாயில்லை, நீர் அதில் ஏறிக்கொள்வீராக என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறினார்கள். இவ்வாறே இரண்டாவது அல்லது மூன்றாவது முறை கூறிய பிறகும் அந்த மனிதர் அதன் மீது ஏறாததால், உமக்கு கேடு உண்டாகட்டும், ஏறிக்கொள்வீராக என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1689. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்பானிக்காக வாங்கப்பட்ட பிராணியாக இருந்தாலும் அதை வாகனமாக பயன்படுத்துவது மார்க்க ரீதியாக குற்றம் அல்ல என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. குர்பானி பிராணியை இப்படி பாதுகாக்க வேண்டும், அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லாத, மார்க்கத்தில் இல்லாத பல நடைமுறைகளை இஸ்லாமியர்கள் கடைபிடித்து வருவதை பார்க்கிறோம். அந்த வரிசையில் மார்க்கம் அந்த பிராணியை வாகனமாக பயன்படுத்த தடை செய்யவில்லை என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது. மேலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலை ஒருவர் பின்பற்றாவிட்டால் அவருக்கு கேடுதான் உண்டாகும் என்பதையும் நபிகளாருடைய வாய் வழியாகவே அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறான். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.